So, good morning to students. So, in the previous class, we have discussed about the chapter 6 joint stock company, the merit and demerit of joint stock company, and what are the characteristics of joint stock company we can see in the previous class. Today, we are going to see about the various types of companies. So, நிறுவனத்தினுடைய வகைகளை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். Then the company can be classified of companies on the basis of incorporation. The types of company we can see first the classification of companies on the basis of incorporation. So with that, the first one is chartered company. In Tamil we called it as பட்டய நிறுவனங்கள் சொல்றோம். பட்டய நிறுவனங்கள் சொல்றோம். So chartered companies are established by the king or queen of a country. So ஒரு நாட்டினுடைய அரசனாலோ அல்லது அரசிடமோ கிங் ஆர் குவீன் வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்றதுதான் பட்டய நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Powers and privileges of chartered company are specified in the charter. So வழங்கப்பட்ட சாசனத்துல கூறியுள்ள விதிமுறைகளின்படி இது செயல்படும். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது சாசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்கின்றது. பவர் டு கேன்சல் த சார்ட்டர் இஸ் வெஸ்டட் வித் கிங் ஆர் குவீன். அதே சமயத்துல ஸோ இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது செய்யப்படணும், சாசனத்துல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படணும் அப்படின்னா அதை யார் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னா ஸோ இந்த இரண்டு நபர்களால் மட்டுமே முடியும். யார் அது? ஸோ அந்த நாட்டினுடைய அரசனாலோ அல்லது அரசியாலோ மட்டுமே அந்த சாசனத்தில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்றால் மாற்றம் செய்யப்பட முடியும். எக்ஸாம்பிள்ஸ்: ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, Hudson Bay Company. The Company Act does not apply to them. Such companies cannot be started in India. So இதுக்கு உதாரணம் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா கிழக்கிந்திய பெருமை. ஸோ நீங்க வந்து சோசியல் லைன்ல படிச்சிருக்கீங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி, தென் ஹைட்சன்ஸ் பே நிறுவனம் போன்ற நிறுவன சட்டம் இந்த நிறுவனத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நிறுவன சட்டத்துக்கு பொருந்தாது. ஸோ இவ்வகையான கிளைகள் வந்து நம்ம என்ன இங்கே வந்து இந்தியாவில வந்து இது தோற்றுவிக்கப்படவில்லை. ஸோ நம்ம நாட்டில் வந்து இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, சட்டமுறை நிறுவனம். ஸ்டாச்சுட்டரி கம்பெனி சட்டமுறை நிறுவனம். கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை அ ஸ்பெஷல் ஆக்ட் made in parliament or state assembly. Companies are established in a special act made in a parliament or state assembly. So நாடாளுமன்றத்திலோ அல்லது மாநில சட்டமன்றத்திலோ ஸோ இதற்கான சட்டத்திட்டங்களானது இயற்றப்பட்டு அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய உருவாக்கப்பட்ட நிறுவனமே தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சட்டமுறை நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். Constitution of company is specified in the memorandum of association. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ வேற இன் கேஸ் ஆஃப் சோல் சைட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் மிகவும் when we compare with the கம்பெனியை பொறுத்தவரை ரொம்ப குறைவு. ஸோ அதில் பேசிக் டாக்குமெண்ட், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அதான் சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த அமைப்பு முறையீடுன்னு சொல்றது, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அமைப்பு முறையீடுன்னு சொல்றது. ஸோ இந்த அமைப்பு முறையீட்டுல வந்து அரசியல் சட்டத்தில் கூறியுள்ள அனைத்தையும் இதுல வந்து நாம பதியப்பட வேண்டும். அந்த நிறுவன சட்டத்துல அரசியல் சாசனத்துல இந்த என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையுமே இந்த அமைப்பு முறையீட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்றோம். Then rules relating to day-to-day management of statutory company are specified in the articles of association.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றது வந்து ஆர்டிகல்ஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொன்னு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய அந்த நிறுவனத்தினுடைய வெளி செயல்பாடுகளை பற்றி முழுவதுமாக சொல்லக்கூடியதுதான் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன, அந்த நிறுவனம் எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஸோ அதற்கு மூலதனம் எவ்வளவு, ஸோ இதை பற்றி இந்த கம்பெனியுடைய வெளி செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அந்த கம்பெனியுடைய உட்செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அப்ப rules relating to day-to-day management of statutory companies are specified in the articles of association. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நிறுவனத்தினுடைய நடைமுறை விதிகளை எல்லாத்தையும் இந்த குறிப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கணும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் சட்டத்திட்டமாக இயற்றப்பட்டிருக்கின்றது, அந்த நிறுவனத்திற்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் எதுல சொல்லிருக்கணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லியிருக்கணும். Then audit of statutory company is conducted by Comptroller and Audit General of India. அதே சமயத்துல இதற்கு இந்த நிறுவனத்தில் வந்து தணிக்கை செய்யப்பட வேண்டும். சட்டப்பூர்வ நிறுவனத்தில் எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தணிக்கை ஆடிட்டிங் செய்யணும். ஆடிட்டை நம்ம நினைச்சோம் அப்படின்னா தணிக்கை செய்யப்படுதுன்னு சொல்றோம். ஸோ பொது கணக்கு பொது கணக்கு தணிக்கையாளரால் அவர்கள் மேற்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த ஆடிட்டிங் நம்ம செய்யணும். Then the report of CAGI is placed in the Parliament or State Assembly concerned. So CAGI என்றது என்ன சொல்றாங்க, Comptroller and Auditor General of India. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நம்ம எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஜிஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய உணவு கழகம் சொல்றது, நமக்கு எல்ஐசின்னா தெரியும் ஆயில் காப்பீட்டு கழகம் சொல்றது, அது GIC ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பொது காப்பீட்டு நிறுவனம் சொல்றது, அடுத்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்றது, அடுத்து SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கின்னு சொல்றது, அடுத்து ரயில்வே போன்ற நிறுவனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்றோம். ஸ்டாச்சுட்டரி கம்பெனி என்ஜாய் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நிறுவனமாக இது வரையறுக்கப்பட்டுள்ளது. இட் மே நாட் யூஸ் த வேர்ட் லிமிடெட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். ஸோ இதனுடைய பெயருக்கு பின்னால் லிமிடெட் அப்படின்ற வார்த்தையை நாம சேர்க்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத பத்தி இந்த வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்றத பத்தி சட்டமுறை நிறுவனங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. The next one is association not for profit. So லாப நோக்கமில்லா சங்கங்கள் சொல்றது, லாப நோக்கமில்லா சங்கங்கள், association not for profit. According to Section 8 of the Companies Act 2013, the central government may, by license, grant that an association may be registered as a company with limited liability. So, according to Section 8 of the Companies Act, என்ன சொல்லுது அப்படின்னா the central government may, by license, grant that an association may be registered as a company with limited liability. இதுல வந்து பிரிவு 8/2013 நிறுவன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இவ்வகை சங்கத்திற்கு வழிவகுக்கின்றது. இந்த நிறுவன வரையறு பொறுப்புடன் வரையறுக்கப்பட்டது அல்லது தனி வரையறுக்கப்பட்டது என்ற வார்த்தை பெயருடன் இறுதியில் சேர்க்காமல் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த எண்ட்ல வந்து லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்ற வேர்டை சேர்க்காம இதுல யூஸ் பண்றோம். Without using the word limited or private limited as a part of its name, then the license will be granted only in the case of association, not for profit. So, லாப இல்லாமல் அமையக்கூடிய அமைப்பு தகுதி நிலையால் அனுமதி வழங்கப்படுகின்றது. So, in other words, the central government will grant the license only if it satisfies that. So, அப்ப இது யாரு கொடுக்குறா அப்படின்னா மத்திய அரசு தான் வழங்குறாங்க. எப்படி லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறை விதிகளை பின்பற்றுகின்ற சமயத்துல திருப்தி அடைகின்ற சமயத்துல அவர்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the association about to be formed as a limited company aims at the promotion of sports, commerce, arts, science, religion, charity or any other useful object.
சோ இந்த சங்கம் வந்து வரையறு பொறுப்பு என்ற நோக்கத்துடன் மட்டுமே வணிகத்தை மேம்படுத்துவதும் கலை, அறிவியல், மதம், கருணை அல்லது பயன்பெறத்தக்க நோக்கத்துடன் அமைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த இதுல இருந்தது அப்படின்னா அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. It intends to apply its profit if any for promoting its object. So இதனுடைய நோக்கம் இந்த பாத்தீங்க அப்படின்னா it intends to apply its profit, லாப மீட்டலை நோக்கமாக கொண்டு செயல்பட்டிருக்கக்கூடிய அதன் லாபத்தை அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிற பட்சத்தில் இது அமையணும். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வெளியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்காம அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு ஃபார் ப்ரமோட்டிங் இட்ஸ் ஆப்ஜெக்ட், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இது இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It prohibits the payment of dividend to its members. அதே சமயத்துல உறுப்பினர்களுக்கு பங்காதாயமானது வழங்கக்கூடாது. டிவிடெண்ட் அப்படின்றது உனக்கு புது வார்த்தையா இருக்கலாம். சோ இது வந்து டிவிடெண்ட் அப்படின்னா தமிழ்ல பங்கு ஆதாயம் சொல்றோம். சோ நான் கம்பெனில எல்லாம் நம்ம ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். சில பேர் ஷேர்ஸ் கேள்வி வச்சிருப்போம், பங்குகள் வாங்கி வச்சிருக்கோம். சோ அப்ப இந்த ஷேர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, சோ கம்பெனில போய் நம்ம ஏன் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்கின்ற பட்சத்துல அந்த நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உள்ள பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கெயின். சோ அததான் அந்த மாதிரி பங்குகளை கூடிய ஆதாயத்தை மெம்பருக்கு கொடுக்க கூடாது. ப்ரோஹிபிட்ஸ் அப்படின்னா தடை விதிக்கப்படுகின்றது. இட் ப்ரோஹிபிட்ஸ் தி பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர். சோ இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த பங்காதாயமானது வழங்கக்கூடாது. இந்த 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கின்ற சமயத்துல அவர்கள் வந்து அனுமதி வழங்கப்படும். Such company may be public or private company and may or may not have share capital. Then second one is classification of companies on the basis of membership. Classification of companies on the basis of membership. First one is, so இது வந்து என்ன பண்றாங்க, உறுப்பினர்களுடைய அடிப்படையில பிரிக்கப்படுகின்றது. உறுப்பினர்களுடைய அடிப்படையில நிறுவனமானது பிரிக்கப்படுகின்றது. First one is private company, தனி நிறுவனம், private company. So private limited company is a type of company which is formed with the minimum 2 shareholders and 2 directors. ஒரு தனி நிறுவனம் அப்படின்ற சமயத்துல நிறுவனங்களில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நபர்களுடைய 2 பங்குதாரர்களோ அல்லது 2 இயக்குநர்களையோ கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனி நிறுவனம் சொல்றோம். மினிமம் வந்து 2 ஷேர் ஹோல்டர்ஸாவது இருக்கணும் அல்லது 2 டைரக்டர்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தனி நிறுவனமானது ஆரம்பித்துக் கொள்ளலாம். The minimum requirement with respect to authorized or paid up capital is 1 lakh. ஸோ இதுல குறைந்தபட்ச தேவையான அங்கீகரிக்கப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட மூலதனமானது 1 லட்சத்துக்கு இருக்கும். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் வந்து எவ்வளவு கையில இருக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமானது. அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. Has been limited by the Company Amendment Act 2015 with effect from 29th of May 2015. Another crucial conditions of a private limited company is that it by its articles of association restricts the right to transfer its shares and also prohibits any invitation to the public to subscribe for any security of the company. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் 2 கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ அதை வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லப்பட்டிருக்கணும். அது என்ன 2 கண்டிஷன், ரைட் டு டிரான்ஸ்பர் ஆஃப் த ஷேர்ஸ், ரெஸ்ட்ரிக்ட்ஸ் டு ரைட் டு டிரான்ஸ்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ பங்குகளுடைய வேறொரு நபருக்கு மாற்றம் செய்வது, பங்கு மாற்றமாக இது தடை செய்யப்படுகின்றது. ஸோ வேற கேஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய பங்குகளை உறுப்பினர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது அப்படின்ற சமயத்துல அங்கு தடையானது விதிக்கப்படுகின்றது. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி செக்யூரிட்டி. அதே சமயத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொதுமக்களிடையே இருந்து பங்குகளை வாங்குமாறு அழைப்பு விடுக்கக்கூடாது. Invitation to the public to subscribe for any security of the company. So இந்த 2க்கும் தடைகளானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. So a maximum of 200 persons
can become the shareholders in the private limited company. அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 200 பேர் வந்து அந்த தனி நிறுவனத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The name of a private limited company should be suffixed with PVT limited or P limited. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய முடிவில் PVT லிமிடெட் இருக்கணும் அல்லது P பிராட்ல லிமிடெட் அப்படின்றத இருக்கணும் அப்படின்னா தனியார் துறை அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. ஸோ எக்ஸ் சயின்டிபிக் பப்ளிக் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை. A private limited company can be formed in 3 variations. ஸோ இந்த தனி வரைகிற நிறுவனம் 3 வகையில ஒரு தனி நிறுவனம் 3 முறைகளை வந்து அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. as a private limited company தனி நிறுவனம் ஆரம்பிக்கலாம். as a small private limited company சிறிய தனி வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக அமைக்கலாம். then as a one person company ஒரு நபர் தனி நிறுவனமாகவும் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. the next one is public company. பொது நிறுவனம் சொல்றோம் public company. so public company means a company which is not a private company. A public company may be said to be an association which consists of இதுல என்ன சொல்றாங்க பொது நிறுவனம் சொல்றோம். ஸோ இந்த பொது நிறுவனம் என்று பார்த்தீங்க அப்படின்னா தனி நிறுவனம் அல்லாத ஒரு பொது நிறுவனம் என்பது பின்வரும் சிறப்பியல்புகளை உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 7 members. ஸோ இதை குறைந்தபட்ச நபர்களுடைய எண்ணிக்கை 7 பேர் இருக்கணும். வேற சிம்பிள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச நபருடைய எண்ணிக்கை 2 நபர்களோ அல்லது 2 இயக்குநர்களோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பப்ளிக் லிமிடெட் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ குறைந்த நபர்களுடைய எண்ணிக்கை வந்து 7 நபர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நம்பர் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டார்டிங் பப்ளிக் கம்பெனி இஸ் 7. Then as a minimum paid capital of ₹5 lakhs. Whereas in case of private limited company level சொல்லிருக்காங்க 1 லட்சம் இருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச நபர்களுடைய எண்ணிக்கை 5 லட்சமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. Such higher paid capital as may be prescribed. The third point is a subsidiary of the company which is not a private company. இது ஒரு துணை நிறுவனம் என்பது தனி நிறுவனமாக இருக்காது. துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய தனி நிறுவனமாக இது இருக்கப்படாது. Then fourth one does not restrict the right to transfer share. இதுல இருக்கக்கூடிய பங்குகளை மாற்றம் செய்வதில் எந்தவித தடையும் இருக்காது. ஸோ யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பங்குகளை மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. does not prohibit any invitation to subscribe for any share or debentures of the company. அதே சமயத்துல பொதுமக்களிடையிலிருந்து அழைப்பு அதாவது தகவல் அறிக்கை மூலமாக prohibit invitation to the public பொதுமக்களிடையே பங்குகளை வாங்குமாறு அழைப்பு விடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இங்க கிடையாது. then does not prohibit any invitation or acceptance of deposit. அதே சமயத்துல does not prohibit any invitation or acceptance of deposit. ஸோ பொது வைப்பு நிதியை பெறுவதற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. The name of the public company should be suffixed with limited, that is X National Aluminium Limited. ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும் அந்த பீன்ற வேர்டு இல்லாம வெறும் லிமிடெட் என்ற வார்த்தையோட முடியக்கூடியதாக இது இருந்தது அப்படின்னா இது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ பொறுப்பின் அடிப்படையில் வந்து இது பிரிக்கப்படுகின்றது. கம்பெனி லிமிடெட் பை ஷேர், கம்பெனி லிமிடெட் பை ஷேர்னு சொல்றோம். பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களாக இது சொல்லப்படுகின்றது. A company limited by shares is the company in which the liability of its members is limited by its memorandum of the amount, the unpaid of the shares respecting held by them. ஸோ வரையறுக்கப்பட்ட நிறுவனம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா அமைப்பு முறையீட்டுல இந்த பங்கு முதலில் செலுத்தப்படாத தொகை மட்டுமே பொறுப்பாக இருக்கின்ற பட்சத்துல அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the company limited by shares எதை சொல்றோம் அப்படின்னா the share capital of the company at the time of winding up of the company ஒரு நிறுவனம் கலைக்கப்படுகின்ற பொழுதோ அல்லது ஒரு நிறுவனமானது நொடிப்பு நிலை ஏற்படுகின்ற பொழுதோ அப்ப என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உள்ள பங்குதாரர்களை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வேற கேஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் என்ன சொல்லுவோம். ஸோ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால்
அந்த என்ன செய்வாங்க அப்படின்னா, சோ அவர்களுக்கு அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அடைப்பதற்கு போதுமானதாக இல்லாத பட்சத்துல அந்த தனி நபருடைய சொத்துக்களையோ அல்லது அந்த நிறுவனத்துடைய சொத்துக்களையோ எடுத்துக்கொள்வதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அந்த தனி நபருடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இங்கு கிடையாது. அததான் வந்து லிமிட்டட்னு சொல்றாங்க. If a member has paid the full amount of the shares, then his liability shall be nil. So அவர் அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் முழுவதும் செலுத்தி விட்டால் சோ அவர் எதையும் அந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. The two main features of the company limited by shares are as follows. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, the liability of the members is limited with amount remaining unpaid on its shares held by them. So உறுப்பினருடைய பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா, பங்குகளின் மீதான செலுத்தப்படாத தொகையை மட்டுமே அவர்கள் பொறுப்பாகவே ஆகின்றார்கள். Then such liability can be enforced either during the lifetime of the company or during the winding of the company. So அவருடைய பொறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறுவனத்தினுடைய வாழ்நாளையோ அல்லது நிறுவனம் கலைக்கப்படுகின்ற பொழுதோ செலுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. The next one is company limited by guarantee. Company limited by guarantee. அதாவது பொறுப்புறுதியால் வரையறை செய்யப்பட்ட நிறுவனம் சொல்றோம். கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. சோ பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள். A company limited by guarantee is a company in which the liability of its members is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being wound up. So இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சோ அந்த நிறுவன கடன்களை தீர்க்க போதுமான சொத்துக்கள் இல்லாத நிலையில தானே முன் வந்து தருவதாக அமைப்பு முறையீட்டில் உறுதி அளித்திருந்த தொகையை அளவிற்கு மட்டுமே பங்குதாரர் பொறுப்பாகின்றார். அப்ப என்ன சொல்லுவாரு, ஏற்கனவே அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லியிருப்பாரு. சோ அந்த நிறுவனம் ஏதாவது லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, சோ இந்த லாஸ்ல இவ்வளவு அமௌண்ட்டை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லப்பட்டிருக்கின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுப்புறுதி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. Such a company are generally formed for the promotion of commerce, art, science, religion, charity or any other useful object. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எதுக்காண்டி பண்றாங்க அப்படின்னா, இந்த கலை மற்றும் வணிகம், அறிவியல், மதம், அறக்கொடை அல்லது ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நோக்கத்துடன் இவ்வகை நிறுவனங்களானது தோற்றுவிக்கப்படுகின்றது. The company limited by guarantee may be either private limited company or public limited company. So இந்த நிறுவனங்கள் வந்து ஒரு தனி நிறுவனங்களாகவோ அல்லது பொது நிறுவனங்களாகவோ என்ன செய்யலாம் அப்படின்னா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. The next one is unlimited liability. வரையறா பொறுப்பு நிறுவனங்கள் சொல்றது. வரையறா பொறுப்பு நிறுவனங்கள் சொல்றது. An unlimited company is a company in which the liability of its members is not limited by its memorandum. So இந்த வரையறா பொறுப்பு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து அமைப்பு முறையீட்டில் உறுப்பினர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்படாதது என குறிப்பிட்டப்பட்டிருக்க வேண்டும். சோ அப்ப இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த கம்பெனியுடைய லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு பேர் தான் வரையறா பொறுப்புடைய நிறுவனங்களாக சொல்லப்படுகின்றது. In other words, the liability of the members is unlimited. இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பொறுப்பானது வரையறுக்கப்படாததாக இருக்கின்றது. That is, there is no limit to the liability of its members. அதாவது என்னென்ன காரணம் அப்படின்னா, அந்த நிறுவனம் கலைக்கப்படுகின்ற பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கடனை அடைப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றால் அந்த உறுப்பினர்களுடைய சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்துக்களிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்கும் பட்சத்துல அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரையறா பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. The members of such company may be required to pay company losses for his personal property. இப்ப சொன்னதான் அந்த நிறுவனத்தில் கடனை அடைப்பதற்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் அந்த தனிப்பட்ட நபருடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. Because such company have separate legal entity, its creditors cannot file a suit against the members directly. Such a company has a separate legal entity. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால the creditors cannot file a suit against the members directly. நேரடியாக என்ன செய்ய முடியாது, உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது.
the creditors will have to apply to the court for the winding up of the company, and then the liquidator will direct the members to contribute to the assets of the company to pay off its liability. அப்ப என்ன செய்யலாம், கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யணும், கோர்ட்டை தான் நாடணும். ஸோ அப்போ கோர்ட்டின் மூலியமாக இந்த நிறுவனம் கலைக்கப்படுகின்றது. கோர்ட் மூலியமா டைரக்ஷன் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த கடனை அடைப்பதற்கு சொத்துக்கள் மீது கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு தான் இதை சொல்றாங்க. ஸோ தனி சொத்துக்களில் எடுத்து கடன்களை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பட்சத்துல இது நடைமுறைப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனி ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ கட்டுப்பாட்டின் அடிப்படையில இது பிரிக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி, அரசு நிறுவனம். இது ஏற்கனவே 2 மார்க் அல்லது 3 மதிப்புல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. வாட் இஸ் மீன் கவர்மெண்ட் கம்பெனி? அரசு நிறுவனங்கள் சொல்றோம். பப்ளிக் என்டர்பிரைசஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இஸ் கால்ட் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ பொதுத்துறை நிறுவனம் 1956 இந்திய நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். These companies are owned and managed by the central or state government. So இந்த நிறுவனமானது யாரால் நடத்தப்படுகின்றது, யாரால் மேலாண்மை செய்யப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது மைய அரசாலோ அல்லது மத்திய அரசாலோ, மாநில அரசாலோ அல்லது மத்திய அரசாலோ அல்லது மத்திய அரசாலோ இது கட்டுப்படுத்தப்படுகின்றது அல்லது தொடக்கப்படுகின்றது, மேலாண்மை செய்யப்படுகின்றது. செக்ஷன் 617 of the Companies Act 1956 defines government company as a company in which not less than 51% of the paid-up share capital is held by. So எதை நம்ம அரசு நிறுவனம் சொல்றோம் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு இந்திய நிறுவன சட்டம் 617 கீழ் எந்த நிறுவனங்கள் 51% மேலாக செலுத்தப்பட்ட மூலதனத்தை தன் கைவசம் வைத்திருக்கின்றதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் அரசு நிறுவனம் சொல்றோம். சோ அப்ப அரசு நிறுவனத்துல இருக்கக்கூடிய 100%த்துல 51% பங்குகளை தன்னகத்தே வைத்துக் கொள்கின்ற சமயத்துல அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். The central government or any state government or governments are partly by the central government and partly by one or more state government. சோ இது யாரால் நடத்தப்படலாம் அப்படின்றதுனா மத்திய அரசால் நடத்தப்படலாம் அல்லது மாநில அரசு அல்லது மாநில அரசுகள் மூலம் நடத்தப்படலாம். தென் பகுதி மத்திய அரசாலும் மற்ற பகுதி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசுகளும் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தான் நம்ம அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். The subsidiary of the government company shall also be treated as a government company. அரசு நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் அரசு நிறுவனம் என அழைக்கப்படுகின்றது. These companies are registered as a private company, though their management and their control rest with the government. So இது இவ்வகை நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா தனி நிறுவனங்களாகவோ பதிவு செய்யப்பட்டாலும் அல்லது மேலாண்மை கட்டுப்பாடு அரசிடமே இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் பிரைவேட்டா கொடுத்தாலும் ஓவரால் மேனேஜ்மெண்ட் யார் கையில இருக்கும் அப்படின்னா அரசிடம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. This is the type of organization where both the government and private individuals are shareholders. இது பாத்தீங்கன்னா அரசும் தனியார் துறைய தனி நபர்களும் இதுல ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. Sometimes these companies are also called mixed ownership company. இது ஒன்னர்ல வரும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா இவ்வகை நிறுவனங்களை சில நேரங்களில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மிக்சட் ஓனர்ஷிப் கம்பெனின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கலப்பு உரிமை நிறுவனம் சொல்றது. மிக்சட் ஓனர்ஷிப் கம்பெனி அப்படின்னா கலப்பு உரிமை நிறுவனமாக இது சொல்லப்படுகின்றது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேசஸ் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ்னு கேட்கலாம். ஸோ அதனால இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோல்டிங் கம்பெனி சொல்றோம். பிடிப்பு நிறுவனங்கள் பிடிப்பு நிறுவனங்கள் ஹோல்டிங் அப்படின்னா பிடிப்பு நிறுவனங்கள். As per the section 287, subsidiary company or subsidiary in relation to any other company, that is to say the holding company means a company in which the holding company control the composition of the board of directors. So என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரும்பான்மை இயக்குநரான நியமிக்கப்படுகின்ற அல்லது நீக்கும் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பெரும்பான்மை இயக்குநர்களை நியமிக்கவும் அதே சமயத்தில் இயக்குநர்களை நீக்குவதற்கான அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நிறுவனமாக இது இருக்கின்றது. Then exercise or control more than one half of the total share capital either as its own
are together with one or more of its subsidiary company. நிறுவனத்தினுடைய மொத்த பங்கு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% விழுக்காடு அதிகமான பங்குகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாகவும் இது இருக்கும். ஒன் of the total share. Then provided that such classes or classes of the holding company as may be prescribed shall not have layers of subsidiary beyond such members as may be prescribed. So இந்த நிறுவனத்துல கட்டுப்படுத்தும் நிறுவனமாகவும் ஒரு துணை நிறுவனம் எனப்படும் சொல்லப்படுகின்றது. இந்த பிடிப்பு நிறுவனத்தை எத்தனை துணை நிறுவனங்கள் வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிர்வகித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சப்சிடரி கம்பெனி துணை நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். Subsidiary company or subsidiary company in relation to any other company, that is to சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்கு முதல்ல 50% விழுக்காடு அதிகமான பெற்றிருக்கக்கூடிய நிறுவனம் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. சோ அதான் 50% சொல்றாங்க. H hold more than 50% of the equity share capital of S, then holding company S, then S limited of the subsidiary company S. The next one is classification of companies on the basis of nationality. Classification of companies basis of nationality. So first one is domestic company. First one is domestic company. உள்நாட்டு நிறுவனம் சொல்றோம். A company which cannot be termed as foreign company under the provision of the Companies Act should be regarded as a domestic company. ஒரு நிறுவனம் அயல்நாட்டு நிறுவனமாக அல்லாமல் உள்நாட்டு நிறுவனத்தை கீழ் செயல்படக்கூடிய பதிவு செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கும் பட்சத்துல அதை என்ன செய்யறோம் அப்படின்னா உள்நாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். The next one is foreign company. அயல்நாட்டு நிறுவனம் சொல்றோம். வெளிநாட்டில் நடக்கக்கூடிய அயல்நாட்டு நிறுவனம். A foreign company means a company which is incorporated in a country outside India under the law of that country. So இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் what is meant by foreign company? So அயல்நாட்டு நிறுவனம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு நிறுவனம் இந்தியாவிற்கு வெளியே வேறு நாடுகளில் பதிவு செய்யப்பட்டு நான் என்ன பண்ணக்கூடாது இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கூடாது. எந்த நாட்டுல நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த நாட்டுல வந்து பதிவு செய்யப்பட்டு நம்ம நாட்டிலேயோ இல்ல பிற நாடுகளிலோ அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டது அப்படின்னா அதற்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அயல்நாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். After the establishment of a business in India, the following documents must be fulfilled with the rest of company within 30 days from the date of establishment. So இந்த ஒரு நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பின்வரக்கூடிய ஆவணங்களை கண்டிப்பாக நிறுவன பதிவாளரிடம் 30 நாளுக்குள் இதை தாக்கல் செய்யப்பட வேண்டும். சோ அதை என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னா a certified copy of the charter or status under which the company is incorporated or the memorandum and articles of the company translated in English. சோ சாசனத்தின் சான்றிதழ்ல நகல் அல்லது கூட்டுருவாக்கத்தினுடைய சான்றிதழுடைய நகல். சோ இது என்ன செய்யணும் அப்படின்னா அமைப்பினுடைய முறையீடு மற்றும் சங்க நடைமுறை வழிகள் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சோ நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்ம தமிழ்ல லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். The full address of the register office of the company. நிறுவன பதிவு அலுவலகத்தினுடைய இடம் எங்கானது அமைந்திருக்கின்றது அப்படின்றது வேணும். The list of directors and secretary of the company. சோ அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் மற்றும் செயலரின் பட்டியல் வந்து சொல்லப்பட்டிருக்கணும். The name and address of any person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process and any notice served by the company. So the full address of the company, principal place of the business in India. So இந்த நிறுவன செயல்பாடுகளுடைய ஒப்புதல் வழங்கிய இந்திய குடிமகனின் பெயர் மற்றும் முகவரி இருக்கணும். அதே சமயத்துல இந்தியாவில் இந்த தலைமை வியாபாரத்தினுடைய முகவரி என்று எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கணும். Then multinational company, பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றது. A multinational company is a huge industrial organization which operates in more than one country. So எதை நம்ம பன்னாட்டு நிறுவனம் சொல்றோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய செயல்பாடுகளானது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் செயல்படக்கூடியதாக இது இருக்கப்பட வேண்டும். Then carries out production, marketing, research activity on international scale of those countries. பல நாடுகள் இதன் உற்பத்தியும் சந்தையிடுதலும் ஆராய்ச்சி நடவடிக்கையிலையும் உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். Then seeks to maximize profit world over.
சோ தனது லாபத்தை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து ஈட்டப்படக்கூடியதாக இது இருக்கப்பட வேண்டும். அதான் நம்ம நினைச்சோம் அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனி சொல்றோம். டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஃபாரின் கம்பெனி கேன் பி அ மல்டிநேஷனல் கம்பெனி. உள்நாட்டு வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, அயல்நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பன்னாட்டு நிறுவனமாக நாம மாற்றி அமைக்க முடியும். எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்லே, கோகோ கோலா, இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின், பெப்சிகோ, தென் சோனி கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதோட முடிச்சுக்கோம். Then we can see in the next class. Next class la memorandum of association, then articles of association பத்தி டீடைலா பார்க்கலாம். We can see in the next class. Thank you.